வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் பிஸ்கெட் தான் பண்ண போகிறோம். அது பட்டர் வச்சு பட்டர் குக்கி. இது எப்போவுமே வந்துட்டு வெளியே வாங்கி கொடுக்காதீங்க. வெளியே ஃபுல்லுமே வந்து வனஸ்பதி மைதாவில் தான் செய்வாங்க. இது நம்ம வீட்லேயே கோதுமை மாவு அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி பட்டர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நட்ஸ் போட்டுக்கலாம். வீட்லேயே செய்கிற மாதிரி நமக்கு எப்போவுமே வராதுங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டெய்லி கிட்ஸ்க்கு 2 பிஸ்கெட் கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். டெய்லி கொடுக்க தேவையில்ல, வீக்லி ஒரு ட்வைஸ் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோடு வந்து பவுட்ரு சுகரை வந்துட்டு நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோடு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கோதுமை மாவு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம நல்லா பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு சாஃப்ட்னஸாக வரும். பால் ஆட் பண்ணிக்கோங்க. கடையிலலாம் பால் கூட ஆட் பண்ண மாட்டாங்க. 5 ரூபா பிஸ்கெட்டில் எப்படிங்க பால் ஆட் பண்ணுவாங்க? அதனால் வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கெட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ப்ளெயினாக இல்லாமல் மேலே கார்னிஷ்க்கு வந்து பாதாம் தான் எடுத்திருந்தேன். நீங்கள் வேணும்னா எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸு நான் வந்து பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை 2 செட்டு பிஸ்கெட்டாக பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட் பேட்ச்சு. இன்னொரு தடவை வந்து நான் இந்த மாவுக்கு வந்து 2 பேட்சஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா எஞ்சி எடுத்து வெளியே வச்சு உடனே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. வெறும் ஒரு 7 or 8 பிஸ்கெட் தான் இருந்தது கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. பட்டர் போட்டு நீங்கள் எப்போவுமே வீட்டில் கொடுக்குறது வந்துட்டு நல்லது தாங்க நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு நான் வெண்சோளத்தில் மாவு அரைச்சி போட்டிருந்தேன். பாருங்கள், நல்லா பெர்மெண்டஸ் ஆகி வந்திருந்தது. உண்மையாகவே சூப்பராக ஒரு ரெசிபி நான் சொல்வேன். நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வெண்சோள மாவு அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு 170 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஒரு பிஸ்கெட், ஹோம்மேட் பிஸ்கெட் நமக்கு ரெடி ஆகிடும். இதை அப்படியே எடுத்தோடனே ஆற விட்டுறணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறுச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக ஒரு மொறுன்னு பிஸ்கெட் வந்துடும். பாருங்கள், நான் வந்து எடுத்து வெளியே வச்சோடனே மீதி இருக்கிறதெல்லாம் அச்சு மட்டும்தான் இருக்குது. பிஸ்கெட்டை காணும். அந்தளவுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஆறக்கூட விட மாட்டுறாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த குக்கி. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் ஸ்டெப் படியே. ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டுக்கோங்க சர்க்கரை அரைக்கும் போதே. அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பேக் ஆகும்போதே நமக்கு அப்படியே வீடே மனமாக இருக்கும். எனக்கு இவ்வளோ தாங்க மீந்தது. 2 செட்டு நான் போட்டு எடுத்திருந்தேன். இவ்வளோ தான் வந்திருந்தது. இதை வந்து நான் வீக்லி வந்து 1-2 கொடுத்து தான் டேலி பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பட்டர் போட்டனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு ஆட் பண்ணும்போது கேஷ்யூஸை குறைன்னு அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து என்ன ராகி பிஸ்கெட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், என் பையன் சாப்பிட்டுட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருந்தான். அவனுக்கு நான் வெளியெல்லாம் இப்போலாம் வாங்கி கொடுக்குறதே இல்லை. எதுனாலுமே வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.